நமஸ்தே. நான் இந்த சாப்டரில் விஷாரத் பூர்வார்த் புக்கில் இருக்கக்கூடிய, அதாவது நவீன் கஹானி கலஸ் புக்கில் இருக்கக்கூடிய வியாக்கியான் மாலா டிப்டி கலெக்டரி அதில் வரைய கட்டின் சப்தார்த் சாரான்ஸ் और விசேஷதா இதை பற்றி இந்த சாப்டரில் சொல்லிட்டு வர்றேன். கட்டின் சப்தார்த் இதனுடைய லேக்கக் அமர்காந்த். மூவக்கீல் அதாவது கிளையண்ட் கட்சிக்காரன். முகர்ரிர் முன்சி குமாஸ்தா. பீடா ஆசன் ஆசனம். தஸ்தரி சோட்டி தாலி சிறிய தட்டு. முக்தார் கானூனி சலாஹகார் சட்ட ஆலோசகர். சவுக்கா சூல்கா சல்னா போஜன் பனானா அதாவது உணவு தயாரித்தல். தோனோ ஜூன் சுபஹ் ஷாம் காலை மாலை. பிகட் ஜானா குஷா ஹோனா கோபம் அடைதல். குராஃபாத் ஜகடா சண்டை. ஆரோப் கர்னா இல்ஜாம் லகானா குற்றம் சாட்டுதல். தல்லீன்தா மக்னதா அதாவது மனம் ஆழ்ந்திருத்தல் ஈடுபாடு. அகாத் சோட் அடி காயம். ஜேஹன் புத்தி அதாவது புத்தியதான். நிகார்னா தேக்னா பார்த்தல். தாத் தவுன் கர்னா தாந்த் சாஃப் கர்னா ப்ரஷ் பண்ணுறதுன்னு அர்த்தம். ஜேம்ப் ஜானா லஜ்ஜித் ஹோனா வெட்கமடைதல். தாடுனா சஜா யா தண்ட் தண்டனை அப்படின்னு அர்த்தம். குர்முக் ஹோனா குர் மஞ்ச் லேனா அப்படின்னு என்ன அர்த்தம்னா ஒரு குரு தனது மாணவனாக தொடங்கப்பட்டவர். அதாவது இங்கிலீஷில் ஒன் இனிஷியேட்டட் பை எ குரு ஆஸ் ஹிஸ் பீப்புள் அப்படின்னு அர்த்தம். ஜாகிர் கர்னா பிரக்கட் கர்னா. இத்மீனான் விஸ்வாஸ் நம்பிக்கை. மஹ்ரின் பானி லானேவாலி நௌக்ரானி தண்ணீர் எடுத்து வரக்கூடிய வேலைக்காரி. திருஷ்டி கோச்சர் ஹோனா திக்காயி பட்னா அதாவது பார்க்க கிடைத்தல். லானத் திகார் அவமதிப்பு. துரந்தர் உத்தம் சிறந்த. தஸ்த் தஸ்த்னா கை அப்படின்னு அர்த்தம். ஹாத் தஸ்த். பத்லா பாக்கானா பத்லான மெலிந்த ஒரு லேசான அப்படின்னு அர்த்தம். பாக்கானா அப்படின்னா கழிவறை அப்படின்னு அர்த்தம். பத் பர்ஹேஜி பத் பர்ஹேஜி அஷம்யம் அதாவது புலன் அடக்கம் இல்லாமை. மன்மானா கானா தன் விருப்பம் போல் இருத்தல் அப்படின்னு அர்த்தம். नेक्स्ट कहानी कला की दृष्टि से डिप्टी कलेक्टरी कहानी का सारांश लिखकर उसकी विशेषताएं प्रस्तुत कीजिए. सारांश. साकलदीप बाबू अपने बेटे शकलदीप बापू தன்னுடைய மகன் नारायण को நாராயணனை டெபுட்டி கலெக்டர் பன்தே ஹுயே தேக்தா சாக்தே ஹை அதாவது ஒரு டெபுட்டி கலெக்டராக ஆக்கி பார்க்க விரும்புகிறார். கஹானி இசி கத்திய கே ஈர்த் கீர்த் கதை இந்த சொல்லிலிருந்து ஈர்த் கீர்த்னு அக்கம் பக்கத்தில் தூம் ரஹிகை புகழ்பெற்று கொண்டு இருக்கிறது. ஷக்கல்தீப் பாபு முக்தார் தே ஷக்கல்தீப் பாபு ஒரு சட்ட ஆலோசகர். ஜமுனா உன்கி பத்னி தி ஜமுனா அவருடைய மனைவி. உன்கே தோ பேட்டே தே அவருக்கு 2 மகன்கள் இருந்தார்கள். படே கா நாம் நாராயண் தா பெரியவனுடைய பெயர் நாராயணன். ஜோ பபுவா கே நாம் சே அவர் பபு ஆ அப்படிங்கிற பெயரில் புக்காரா ஜாத்தா தா அழைக்கப்பட்டு இருந்தான். உஸ்கி உம்ர அவனுடைய வயது 24 சால் கி தி 24 வயதாக இருந்தது. சோட்டா 12 சால் கா தா சிறியவன் 12 வயது உடையவனாக இருந்தான். உன்கா நாம் டுன் டுன் தா அவனுடைய பெயர் டுன் டுன். ஷக்கல்தீப் பாபு முக்தார் தே சக்கல்தீப் பாபு சட்ட ஆலோசகராக இருந்தார். உன்கி ஆம்தனி அவருடைய வருமானம் கேவல் மட்டும். சவுக்கே சுல்கே சலானே கேலியே அதாவது குடும்பம் நடத்துவதற்காக அல்லது சாப்பாட்டிற்காகவே. காஃபி தா போதுமானதாக இருந்தது.
நாராயண் கோ நௌக்கரி நஹி மிலி. நாராயணனுக்கு வேலை கிடைக்கவில்லை. வகு டெபுட்டி கலெக்டர் பன்னா சாக்தா தா. அவன் டெபுட்டி கலெக்டராக விரும்பி இருந்தான். பிதாஜி கோ அப்னே பேட்டே பர். அப்பாவிற்கு தன் மகன் மேல் ஷக் தா சந்தேகம் இருந்தது. உன்பர் பரோஷா பி நஹிதா. அவன் மேல் பரோஷான நம்பிக்கையும் இல்லாமல் இருந்தார். நாராயண் தோ பார். நாராயணன் 2 முறை லிக்கி எழுதப்பட்ட டெபுட்டி கலெக்டரிக்கு பரீட்சாமே டெபுட்டி கலெக்டர் பரீட்சையில் சஃபல் நஹி ஹுவா வெற்றி பெறவில்லை. ஷக்கல்தீப் பாபு கா விசார் தா. ஷக்கல்தீப் பாபுவுடைய எண்ணம் இருந்தது கி சாதாரண நௌக்கரி பி நஹி மிலி தோ. ஒரு சாதாரண வேலையும் கிடைக்காவிட்டால் டெபுட்டி கலெக்டரி கைசே எப்படி ஒரு டெபுட்டி கலெக்டர் ஆக முடியும். வாத்சல்யமயி மாதா நே அப்னே பதி சே கஹா. அந்த அன்பு நிறைந்த மாதா தன்னுடைய கணவனிடம் சொன்னார், 2 दिन से பப்புவா உதாஸ் ஹை. 2 நாளாக பப்புவா கவலையுடன் இருக்கிறான். 2-3 दिन में காஃபி ஃபீஸ் பர்னா ஹை. 2-3 நாட்களில் ஃபீஸ் கட்ட வேண்டும். ஆப்சே மாங்கனே சே டர்தா ஹை. தங்களிடம் கேட்பதற்கு பயப்படுகிறான். பேட்டே பர் அவிஸ்வாஸ் கே காரன். மகன் மீது நம்பிக்கையில்லாத காரணத்தால் அவர் பஹ்லே ருப்பியே தேனே கேலியே தயார் நஹீதே. முதலில் பணம் கொடுப்பதற்கு தயார் நஹீதேன தயாராக இல்லாமல் இருந்தார். ஃபிர்பி இருந்த போதிலும் பிதா கா கர்த்தவ்ய நிபானே கேலியே அப்பாவுடைய கடமையை கடைபிடிப்பதற்காக தயார் ஹோகையே தயாராகிவிட்டார். பாகர் கயே வெளியே சென்றார். அவர் 150 रुपये ले आए. 150 ரூபாய் வாங்கி கொண்டு வந்தார். பத்னி சே கஹா. மனைவியிடம் சொன்னார் கி 100 रुपये बेटे को दो. 100 ரூபாய் மகனுக்கு கொடு. அவர் மேலும் 50 रुपये घर के खर्च के लिए 50 ரூபாய் வீட்டு செலவிற்காக. வே खुद सोचने लगे. அவர் தானே யோசிக்க தொடங்கினார் கி கல்தி கிஸ்கி நஹி. தவறு யாரிடத்தில் இல்லை. சாரா தோஸ்தோ மேராக. எல்லா குற்றமும் என்னுடையது. தெக்கோன பார்க்கவில்லையா. மை பாப் ஹோக்கர் ககுதாகும். நான் அப்பாவாக இருந்து கொண்டு சொல்கிறேன் கி லடுக்கா நா காபில்கை. அதாவது மகன் சிறுவன் பொருத்தமற்றவன் தகுதியற்றவன். நா காபில் அப்படின்னு அர்த்தம். நஹி நஹி இல்லை இல்லை. சாரி எல்லா குராஃபாத் கி ஜட் மைஹி ஹூம். எல்லா தர்க்கத்திற்கும் சண்டைக்கும் தகராறு சொல்லலாம். இதுக்கு எல்லாமே ஜட்டுனன் வேர். மைஹி ஹூ நான் தான். அடிப்படையே நான் தான். அவர் கோயி நகி மேலும் வேறு யாரும் இல்லை. உஸ் தின்கே பாத் அந்த நாட்டுக்கு பிறகு அப்னே பேட்டேக்கோ தன்னுடைய மகனுக்கு சபி பிரகார் கி எல்லா வகையான சுவிதா தேனே லகே வசதி கொடுக்க தொடங்கினார். देखा कि बेटा काफी मेहनती है. देखा பார்த்தார் மகன் போதுமான அளவு உழைப்பாளியாக இருக்கிறான். 19 घंटे 19 மணி நேரம் படுனே மே தல்லீன் ஹை. படிப்பதில் மனதை ஆழ்ந்திருக்கிறான். बेटे को मेवा सिगरेट आदि की भी व्यवस्था करने लगे. ட்ரை ஃப்ரூட்ஸ் சிகரெட் ஆகியவற்றிற்கும் ஏற்பாடு செய்ய தொடங்கினார். बेटा इलाहाबाद में इम्तिहान देने निकला तो. மகன் இலகாபாத்தில் பரீட்சை எழுத நிக்கலா தோ புறப்பட்டால். ஷக்கல்தீப் பாப்பு ரயில்வே ஸ்டேஷன் பகுஞ்சே. அவர் அப்பா ரயில்வே ஸ்டேஷனை அடைந்தார். ரயில் நிக்கல்னே லகீத்தோ புறப்பட தொடங்கினால். பிதாஜி பச்சே கி தரஹ். அப்பா மகனை நோக்கி சல்தி காடி கி ஓர் தௌடே. ஓடிக்கொண்டிருக்கின்ற வண்டியை நோக்கி ஓடினார். அவர் மேலும் ருப்பியக்கி புடியாதி அதாவது பணப்பொட்டலத்தை கொடுத்தார். மேலும் ஆசீசெங் ஆசிர்வாதம் அதையும் கொடுத்தார். சக்லதீப் பாபு கி வாத்சல்யதா கா யதார்த். சக்லதீப் பாபுவுடைய அந்த வாத்சல்ய அன்பு நிறைந்த அந்த யதார்த்தம் சித்ரன் லேக்கக்னே கியாகை அதை எழுத்தாளர் சித்தரித்து இருக்கிறார்.
नारायण को उसके परिश्रम का फल मिल गया. நாராயணனுக்கு அவனுடைய உழைப்பிற்கான பலன் கிடைத்து விட்டது. வஹ் லிக்கித் பரீட்சாமி உத்தீர்ண ஹோக்கர், அவன் எழுதப்பட்ட பரீட்சையில் தேர்ச்சி அடைந்து इंटरव्यू में गया, इंटरव्यूவிற்கு சென்றான். सकल दीप बाबू की प्रार्थना सफल हुई, அவருடைய பிரார்த்தனை வெற்றி பெற்றது. उनका मित्र, அவருடைய நண்பன் கைலாஸ் பிகாரி தே, அவர் பிகாரியாக இருந்தார். दोनों अपने अपने पुत्रों की होशियारी की खूब तारीफ करके बोल रहे थे. दोनों இருவரும் अपने अपने தங்களுடைய புத்ரோங்கி மகன்களுடைய ஹோஷியார்னா எட்டிக்காரத்தனத்தை பற்றி खूब நன்றாக தாரிஃப் கர்கே போல் ரஹே தே, புகழ்ந்து பேசிக்கொண்டு இருந்தார்கள். அப்பொழுது சகல்தீப் பாபுனே கஹா, அப்பொழுது சகலதீப் பாபு சொன்னார், மேரே பேட்டே கா நாம் பன்னாலால் தா, என்னுடைய மகனுடைய பெயர் பன்னாலால். ஏக் மகாத்மானே கஹா, ஒரு மேன்மகன் மகாத்மான சிறந்த மனிதர் சொன்னார், நாராயண் நாம் டிக் ஹை, நாராயண் அப்படிங்கிற பெயர் சரிதான். ஏக் தின் ராஜா பனேகா, ஒரு நாள் அவன் அரசன் ஆவான். அப் டிப்யூட்டி கலெக்டர் பன் கயா, இப்பொழுது டெப்புட்டி கலெக்டர் ஆகிவிட்டான். ஏக் அர்த்தமே ராஜா ஹி ஹுவா, ஒரு பொருளை சொன்னோம்னா அரசன் தான். சப்னே பேட்டே கோ பதாயி தி, எல்லோரும் மகனை வாழ்த்தினார்கள், வாழ்த்து கொடுத்தார்கள். இத்வார் கே தின், ஞாயிற்றுக்கிழமை அன்று ரிசல்ட் 10 பஜே நிக்கலேகா, 10 மணிக்கு ரிசல்ட் வெளிவரும். வே மந்திர் கயே, அவர் கோவிலுக்கு சென்றார். அவர் பேட்டே கி காம்னா, மகனுடைய விருப்பத்தை பூரி ஹோனே பிரார்த்தனாக்கி, முழுமை அடைவதற்கு பிரார்த்தனை செய்தார். தப் ஜங் பஹாதுர் சிங் ஆயே, அப்பொழுது ஜங் பஹாதுர் சிங் வந்தார். அவர் பத்தாயா, அவர் மேலும் சொன்னார், டிப்யூட்டி கலெக்டரிக்க நத்தீஜா நிக்கல் கயா, அதாவது டெப்புட்டி கலெக்டருடைய நத்தீஜான ரிசல்ட் வெளிவந்து விட்டது. 10 லடுக்கே லியே ஜாயேங்கே, 10 பேர் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள். ஆப்கா லடுக்கா 17 ஸ்தான் பர்கை, உன்னுடைய மகன் 16, 17ஆம் இடத்தில் இருக்கிறான். குச் லடுக்கே மெடிக்கல் மே சலே ஜாத்தேகை, சில பையன்கள் மெடிக்கலுக்கு சென்று விடுகிறார்கள். பூரி உம்மீத்க, முழு நம்பிக்கை இருக்கிறது. கி நாராயண் பாபு லியே ஜாயேங்கே, நாராயண் பாபு தேர்ந்தெடுக்கப்படுவார். அதிக் பரிக்ஷரம், அவர் சிந்தாசே, அதிகமான உழைப்பு மற்றும் கவலையுடன். சகலதீப் பாபு கி தபியத், சகலதீப் பாபுவுடைய உடல்நிலை खराब हो गई, கெட்டுவிட்டது. பேட்டே கே கமரே மே கயே, மகனுடைய அறைக்கு சென்றார். பேட்டே கோ சோத்தே தேக், மகன் தூங்குவதை பார்த்து கத் ஸ்வர்மி, அதாவது தழுதழுத்த குரலில், துக்கமடைந்த குரலில், பத்னி சே கஹா, மனைவியிடம் சொன்னார். கத்கத்னா மிக மகிழ்ச்சி அடைதல்னு சொல்லலாம். சொன்னார், பேட்டா சோ ரஹாகை, மகன் தூங்கிக் கொண்டிருக்கிறான். பதி பத்னி தோனோங், கணவன் மனைவி இருவரும் ஏக் தூசரே கி ஓர், ஒருவர் மற்றொருவர் பக்கம் தேக்னே லகே, பார்க்க தொடங்கினார்கள். இஸ் கஹானி மே சித்தரித், இந்த கதையில் சித்தரிக்கப்பட்ட மாதா பிதா தோனோங், அம்மா அப்பா இருவரும் अपने बेटे की तरक्की की कामना में, அப்படி தன்னுடைய பேட்டேன மகனுடைய முன்னேற்றத்தின் நல் விருப்பத்தில், கித்தனை சிந்தித்கை, எவ்வளவு கவலையடைந்து இருக்கிறார்கள். கித்தனா தியான் ரக்தேகை, எவ்வளவு கவனம் வைக்கிறார்கள். பாரிவாரிக் கஹானிக்கே துவாரா, குடும்ப கதை மூலமாக லேக்கக்ன எழுத்தாளர் சாமாஜிக் ஜிம்மேதாரிக்கா, சமுதாய பொறுப்பை சித்திரன் கியாக சித்தரித்து இருக்கிறார். கஹானி கலாக்கி திருஷ்டி சே விசேஷ்தாயிங், கதானக், கதையினுடைய கரு. லேக்கக்கி கதாவஸ்து, கதையின் எழுத்தாளருடைய கதை கரு. ஏக் ஆதர்ஷ் பிதா, ஒரு சிறந்த தகப்பன். अपने பரிவார், தன்னுடைய குடும்பம். அவர் மேலும் பேட்டேக்கி பிரகதி கேலியே, மகனுடைய முன்னேற்றத்திற்காக. கித்தனா சிந்தித்கை, எவ்வளவு கவலை கொண்டு இருக்கிறார்கள். கித்தனி தௌட் தூப் கர்த்தேகை, எவ்வளவு தீவிர முயற்சி செய்கிறார்கள். தௌடு தூப் அப்படின்னா தீவிர முயற்சி.
ஆதிகா சித்ரன்கை ஆகியவற்றின் படைப்பு இருக்கிறது. மாதா கைசே புத்திரகோ சாத் தேத்திக, அம்மா எப்படி மகனுக்கு கை கொடுக்கிறாள் அல்லது உதவி செய்கிறாள். ஆதர்ஷ புத்திரகே குண், ஒரு சிறந்த மகனுடைய குணம். ஆதி தர்ஷானே கேலியே, ஆகியவற்றை காண்பிப்பதற்காக பணிகை உண்டாக்கப்பட்டு இருக்கிறது. இஸ்மே கஹானி சஃபல்கை, இதில் கதை சஃபல்னா வெற்றி பெற்று இருக்கிறது. பாத்திர இஸ் கஹானிமே சக பாத்திரகைன், இந்த கதையில் 6 பாத்திரங்கள் இருக்கின்றன. ஷக்லதீப் பாபு, உன்கி பத்னி ஜமுனா, பேட்டா நாராயண், டுன்டுன் ஆதி. கைலாஸ் பிகாரி, ஜங்கு பிகாரி ஆதி, ஆதின போன்றவர்கள் ஆகியோர் ஷக்கல் கே மித்திரகை, ஷக்கலுடைய நண்பர்கள். ஏ சாரே பாத்திர, இந்த எல்லா கேரக்டருமே கஹானி கே விகாஷ், கதையுடைய வளர்ச்சி, और கஹானி கோ, கதையை ஆகே லே ஜானே மே, முன்னேற்றச் செய்வதில் சஃபல்கை வெற்றி பெற்று இருக்கிறது. கைலாஸ் துவாரா, கைலாஸ் மூலமாக நாராயணன் கே குணோங்கி பிரசன்சா, நாராயணனுடைய குணங்களை பற்றி புகழ்தல். अपने बेटे की प्रशंसा, தன்னுடைய மகனை புகழ்தல். ஜங்கு பிகாரி துவாரா, ஜங்கு பிகாரி மூலமாக சாந்த்வனா அவர் உம்மீது, சாந்தப்படுத்துதல் மற்றும் நம்பிக்கை, திலானா கொடுத்தல். ஆதி ஆகியவை ஷக்கல் தீப் கி மனோவியத்தா, ஷக்கல் தீப்புடைய மனக்கவலையை தூர் கர்னே கேலியே, போக்குவதற்காக அவசியமானதாக இருக்கிறது. சன்வாத் டயலாக். ஜமுனா 2 दिन से பபுஆ பகுத் உதாஸ் ஹை, ஜமுனா சொல்கிறாங்க 2 நாட்களாக பபுவா மிகவும் கவலை கொண்டு இருக்கிறான். கஹ் ரஹேத்தே, சொல்லிக்கொண்டு இருந்தார். 2 दिन में, 2 நாட்களில். ஃபீஸ் பேஜ்னேக்கி, ஃபீஸ் கட்டுவதற்கான தாரீக் பீத் ஜாயேகி, நாள் கழிந்துவிடும். ஜமுனா கே இஸ் சன்வாத் சே, ஜமுனாவுடைய இந்த உரையாடலிலிருந்து ஆகே கஹானி கா பதா லக் ஜாத்தா ஹை, மேலும் கதை பதா லகா ஹை அப்படின்னா தெரிய வருகிறது. பிதா கா ஆத்ம சிந்தன் தேக்கோனா, அப்பாவுடைய கவலையை பார்க்கவில்லையா. மை பாப் ஹோக்கர் கஹ்தா ஹூம், நான் அப்பாவாக இருந்து கொண்டு சொல்கிறேன். கே லடுக்கா நா காபில் ஹை, சிறுவன் தகுதியற்றவன். இஸ் சிந்தன் கே பாத், இந்த கவலைக்கு பிறகு. பேட்டே கி சுவிதாவோங் கி வியவஸ்தா கர்னா, மகனுடைய வசதியை நடைமுறைப்படுத்துதல். கித்னா யதார்த், எவ்வளவு யதார்த்தமான. அவர் ஆதர்ஷ்கை, மேலும் சிறப்பு வாய்ந்ததாக இருக்கிறது. இஸ் பிரகார் சன்வாத் சஃபல்கை, இந்த மாதிரி நம்ம டயலாக் வசனம் வெற்றி பெற்று இருக்கிறது. உத்தேஷ்ய, நோக்கம். பேட்டே கி சஃபல்தா கேலியே, மகனுடைய வெற்றிக்காக. பிதா கி சிந்தா, அப்பாவுடைய கவலை. பரிஷ்ரம், உழைப்பு. மகாத்மா கி பவிஷ்யவாணி, அந்த மேன் மக்களுடைய வருங்கால குரல். துவாரா மூலமாக. பாரதிய தைனிக் சக்தி, இந்திய தெய்வீக சக்தி. தர்ஷானா காண்பித்தல். சச்சி மித்ரதா, உண்மையான நட்பு. ஆதர்ஷ்பதி, சிறந்த கணவன். பத்னிக்கே சரித்திர திகானா, மனைவியுடைய கேரக்டரை காண்பித்தல். மாதா பிதா கி வாத்சல்யதா, அம்மா அப்பாவுடைய அன்பு. ஆதி ஆகிய உத்தேஷ்ய சகி ஆகிய நோக்கம். சஹி சித்திரன் மில்தாகை, சரியான ஒரு படைப்பு கிடைக்கிறது. பாஷா வ ஷைலி, பாஷா ஷரல் और முகாவரேதார் பீக, மொழி எளிமையாகவும் பழமொழிகள் நிறைந்ததாகவும் இருக்கிறது. பாரிவாரிக் யதார்த்த சித்திரன்கை, அந்த குடும்பத்துடைய யதார்த்தமான படைப்பு இருக்கிறது. ஷீர்ஷக் டெபுட்டி கலெக்டர். ஷீர்ஷக் தலைப்பு. சோலஹ் ஆனே சஹீகை, முற்றிலும் சரியாக இருக்கிறது. கஹானிக்கு ஆரம்ப சே அந்த தக், கதையுடைய ஆரம்பத்திலிருந்து முடிவு வரை. நாராயண் கி டெபுட்டி கலெக்டரிக்கோ, நாராயணுடைய அந்த டெபுட்டி கலெக்டர் அதை எடுத்துக்கொண்டுதான், அதாவது கலெக்டராக வேண்டும் அப்படிங்கிறத எடுத்துக்கொண்டுதான் கதை. கஹானி சல்திகை, கதை நிகழ்கிறது. கஹானிமே அந்த தக், கதையில் முடிவு வரை. ரகசிய பனா ரகத்தகை, ரகசியம் உண்டாகி இருக்கிறது.